ஒரு நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அமெரிக்காவில் வச்சுங்களேன், 40% டேக்ஸ் கேட்பாங்க. 2 கோடி டேக்ஸ் போயிடும். ஆனால் அந்த மீதி 3 கோடி வச்சுக்கிறீங்களே, அந்த 3 கோடி வச்சு உங்களால் வந்து 3 லக்ஸுரி கார் வாங்க முடியும். ஆனால் இந்தியாவில் நீங்கள் 40% டேக்ஸ் கட்டினீங்கன்னா மீதி 3 கோடியில் ஒரு லக்ஸுரி கார் தான் வாங்க முடியும். ஒரு வேளை உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் கணவரோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, வேறு வழியே இல்லைன்னா சரி பரவாயில்ல இந்த தங்கத்தை விற்றுங்க அப்படின்னாக்கா, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து போய் தங்கத்தை விற்கும்போது அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம்? இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா, எல்லாத்துலேயுமே 30% டேக்ஸ் கட்டிடுங்க. அந்த நிறுவனம் தான் இந்திய அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியே இது பண்ணுது. ஜிஎஸ்டி உண்டான சாஃப்ட்வேரு எல்லாம் பண்ணி கொடுத்தது அந்த இன்ஃபோசிஸ். அந்த இன்ஃபோசிஸ் நம்மளும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா நம்மளும் பிஆர் சுந்தர் சார் மாதிரி விஜய் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ பிஆர் சுந்தர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களோட அட்வைஸ் என்ன சார்? நாடோடி மன்னன் நான் ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் நல்லா போச்சுன்னா நான் மன்னன், அந்த படம் சரியா போகலன்னா நான் நாடோடி. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு வொலட்டைலான மார்க்கெட்டில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் சார்? முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணாமல் இருக்கலாம், அது வந்து ஒரு விஷயம். அதே மாரி முதலீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்போல்லாம் இன்னும் நல்ல கரெக்ஷன் வருதோ அப்போ முதலீடு பண்ணலாம். இல்லை அதேமாரி இல்லை நான் இப்போ தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, பங்குச்சந்தையில் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு 2 வகையாக இருக்கும். ஸோ பங்குச்சந்தைகள்லாம் ஒரு காலை சந்தையாக இருக்கும்போது, புல் மார்க்கெட்டில் இருக்கும்போது சைக்ளிக்கல்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, நிறைய போனஸ் கொடுக்குறாங்க, உங்கள் கம்பெனி நல்லா போகுது அப்படின்னா இப்போ கையில் காசு நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க. அப்போ அந்த கார் கம்பெனி வந்து ஒரு சைக்ளிக்கல், சினிமா கம்பெனி வந்து ஒரு சைக்ளிக்கல். ஒருவேளை உங்கள் நிறுவனம் வந்து சரியாக செயல்படலை, உங்களுக்கு சம்பளம் குறைச்சிட்றாங்க, உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ கார் வாங்குறத கட் பண்ணுவீங்க, சினிமாவுக்கு போகிறத கட் பண்ணுவீங்க. ஆனால் சாப்பிட்றத கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போது அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதாவது எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நம்ம கார் இல்லாமல் இருக்கலாம், சினிமா இல்லாமல் இருக்கலாம், ஒரு நூடுல்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். ஸோ அப்போ அந்த நூடுல்ஸ் விற்கிற கம்பெனி நெஸ்லே, அது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் வந்து பெருமளவில் இறங்கியிருந்தாலும், எல்லா பங்குகளும் இறங்கியிருந்தாலும், இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இன்றைக்கி க்ரீனில் தான் இருக்குது. அது ஏன்னா அது வந்து ஒரு எஃப்எம்சிஜி. ஸோ பொதுவாக வந்து எஃப்எம்சிஜி அவர் வந்து பார்மசூட்டிக்கல், மருந்துத்துறை, அதான் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3 துறையும் வந்து டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து ஒரு சவாலான நேரங்கள் இருக்குது அப்படின்னும்போது அந்த மாதிரி சமயங்களில் முதலீடு பண்ணுறது வந்து எப்பவுமே பெரும்பாலும் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் தான் முதலீடு பண்ணுவாங்க, சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது சரிப்பு சந்திச்சோன்னே இப்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளோட ஸ்டாக்ஸை விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்களே சார், இது சரியான ஒரு இதுவா சார்? அதாவது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற உலக சூழ்நிலை வச்சு நான் சொல்லும்போது ஓரளவு நீங்கள் மொத்த ஷேரையும் விற்கலைனாலும் ஓரளவு ஷேர், அது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து விற்றுறது நல்லது அப்படின்றது தான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர்ஸை விற்கலாம் சார்? லைக் ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த சைக்ளிக்கல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டிஃபென்சிவ்ஸ் வந்து விற்க வேண்டாம், சைக்ளிக்கல்ஸ் வந்து விற்கலாம். அதே போல் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் வந்து ஃப்ராத் அதிகமாக இருக்குது, அதாவது அளவுக்கு அதிகமாக ஏறி இருக்குது மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம். பொதுவாக வந்து பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் அதிகமாக ஏறும், மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் அதிகமாக ஏறும். அதே போல் மார்க்கெட் இறங்கும்போது லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் அதிகமாக இறங்கும், மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் இன்னும் அதிகமாக இறங்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சவாலான நேரங்களில் மிட் கேப், ஸ்மால் கேப் ஷேர் வச்சுருக்கிறது நல்லது கிடையாது, லார்ஜ் கேப்பில் சைக்கிளிக்கல்ஸ் வச்சுருக்கிறது நல்லது கிடையாது, டிஃபென்சிவ்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார், லார்ஜ் கேப்பில் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கிறது நல்லது. இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது யூஎஸ் எக்கனாமிக் ரிசெஷனை வந்து சந்திக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து 2008 ஒரு யூஎஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை பார்த்தோம். அந்த மாதிரியான ஏதாவது சூழ்நிலை திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக லீமன் பிரதர் அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% இறங்குச்சு. கரோனா வைரஸ் சமயத்தில் கிட்டத்தட்ட 40% இறங்குச்சு. ஸோ அந்தளவுக்குலாம் இது வந்து மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளார வந்து அவங்க வந்து ஒரு சில ரெமிடியல் ஆக்ஷன்லாம் எடுத்துருவாங்க.
ஓகே சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேசும்போதும் பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசுனீங்க, டாக்ஸஸ் பற்றி பேசுனீங்க. இப்போது நம்மளோட ஒரு பிஎம் ராகவ் சட்டா கூட டாக்ஸஸ் லைக் இங்கிலாந்து, சர்வீசஸ் லைக் சொமாலியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கூற்று எந்த அளவுக்கு சரி சார்? இங்கிலாந்து அளவுக்கு நம்ம டாக்ஸ் வாங்குறோமா? அது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? இப்போது அதாவதுங்க, நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா இங்கே டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் அங்கே பாருங்கள் இங்கிலாண்டில் டேக்ஸ் அதிகம், அமெரிக்காவில் டேக்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டேக்ஸை மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், 40% டேக்ஸ் வாங்குவாங்க. ஆனால் அந்த 40% டேக்ஸை கொடுத்துட்டிங்கனால், நீங்கள் வெளியே வந்தீங்கனால் உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். லைக் ஜிஎஸ்டி மாதிரியான. ஆமாம், ஜிஎஸ்டிலாம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அமெரிக்காவில் வச்சுங்களேன், 40% டேக்ஸ் கேட்பாங்க, 2 கோடி டேக்ஸ் போயிடும். ஆனால் அந்த மீதி 3 கோடி வச்சுக்கிறீங்களே, அந்த 3 கோடி வச்சு உங்களால் வந்து 3 லக்ஸுரி கார் வாங்க முடியும். ஆனால் இந்தியாவில் நீங்கள் 40% டேக்ஸ் கட்டினீங்கன்னா மீதி 3 கோடியில் ஒரு லக்ஸுரி கார் தான் வாங்க முடியும். ஏன்னா அங்கே டைரக்ட் டேக்ஸ் அதிகம், இங்கே டைரக்ட் டேக்ஸும் அதிகம், இன்டைரக்ட் டேக்ஸும் அதிகம். ரெண்டாவது. மூணாவது, அங்கே வந்து நிறைய சோஷியல் செக்யூரிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மருத்துவம், எஜுகேஷன் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான இது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு எல்கேஜிக்கு போனாலே 2 லட்சம் டொனேஷனு, 1ஆம் கிளாஸ் போனால் 3 லட்சம் டொனேஷனு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய எல்லா இதுலேயுமே நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. அப்புறம் வந்து வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் சிங்கப்பூரில் ரொம்ப நாள் இருந்தேன். சிங்கப்பூரில் வந்து இப்போது நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏதோ கொஞ்சம் சேமிப்பில் ஒரு வீடு வாங்குறீங்க. இப்போது ஏதோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு 4 பேர்கிட்ட கடன் வாங்கிறீங்க, அந்த கடனை உங்களால் கொடுக்க முடியல. கடன் உங்களால் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணணும். ஆனால் சிங்கப்பூரில் நீங்கள் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிங்கனால் உங்களுடைய வீடும் உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு காசும் யாரும் தொட மாட்டாங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு தான். பேங்க்ரப்சியில் உங்கள் வீடோ உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு கவர் ஆகாது. கரெக்டுங்களா? ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டை விற்றுட்டு காசு கொடுக்கணும்னுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்குமே வந்து உண்ணா உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் கண்டிப்பாக தேவையில்லையா? சரி, இப்போ நீங்கள் ஏதோ வேலை செய்கிறீங்க, வருமானம் வருது, ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க. கரெக்டுங்களா? 10 லட்ச ரூபாய் உங்கள் கையில் காசு இருக்காது. நீங்கள் ஒரு 2 லட்சம் தான் முதலீடு பண்ணியிருப்பீங்க, ஒரு 8 லட்சம் கடன் வாங்கியிருப்பீங்க, அது வட்டி கட்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நேரம் சரியில்லை, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, அப்படின்னும்போது உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக போச்சு. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுங்க, அந்த வீட்டை விற்றா தான் உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் குடியிருக்கிற வீட்டை விற்பீங்க. அப்போ விற்றீங்கன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணுன்றாங்க கவர்மெண்ட்டு. இது வந்து எந்த வகையில் நியாயம்? ஸோ சம்பாதிச்சாலும் டாக்ஸ் கட்டணும், செலவு பண்ணாலும் டாக்ஸ் கட்டணும். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வீட்டை வாங்கிட்டு அதுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் வட்டி கட்டியிருப்பீங்க. மொத்தம் 25 லட்ச ரூபாய் உங்கள் கையை விட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த இன்றைக்கி ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நீங்கள் கட்டின வட்டியெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. அதுதான் அந்த முன்னாடி இருந்த ஸ்கீமில் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுறதால நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டினீங்க அதெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் கையை விட்டு 25 லட்சம் கொடுத்துருக்குறீங்க அந்த வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி 15 லட்சத்துக்கு விற்றீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக 10 லட்சம் லாஸுக்கு விற்கிறீங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கினீங்க, இப்போ 15 லட்சத்துக்கு விற்கிறீங்க, நான் 5 லட்சத்துக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படிங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு பெண்மணி, நாளைக்கு ஒரு உங்கள்கிட்ட ஒரு தங்கத்தை விற்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கோ இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அப்பாவுக்கோ நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா? அவ்வளோ லேசில் கொடுக்க மாட்டீங்க. ஒரு வேளை உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் கணவரோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, வேறு வழியே இல்லைன்னா சரி பரவாயில்ல இந்த தங்கத்தை விற்றுங்க அப்படின்னாக்கா, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போய் தங்கத்தை விற்கும்போது அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம்? ஓகே சார். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு டாக்ஸ். ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சன் நியூஸ்லேயே சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துலேயுமே 30% டேக்ஸ் கட்டிடுங்க அப்படின்றத நோக்கி தான் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதல் வீடு 2வது வீடு வாங்கினா அதுக்கு வந்து பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் இல்லைன்னது அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு இடத்துல சொத்து வாங்கி விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்கினாக்கா அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருந்தது, அதில் எடுத்து விட்டுட்டாங்க. 10 கோடி வரைக்கும் தான் வாங்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் டேக்ஸ் கேபிட்டல் கெயின் கம்பல்சரி பண்ணணுன்ட்டாங்க. இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது, அதை எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும்
இதனால தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேலை நாடுகள் வந்து இது வந்து ஒரு டாக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, எனக்கு புராணங்கள்லாம் அதிகமாக தெரியாது. ஒருத்தர் போய் சிவன் கிட்ட வந்து வேண்டாராம், எனக்கு வரம் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் சிவன் வந்து அவன் கேளுங்க என்ன வரம் வேணும்னாரான். நான் யார் தலைமையில கையை வைக்கிறனோ அவங்க உயிர் போயிடணும் அப்படின்னாரான். சரி சிவன் வந்து ஓகே எடுத்துக்கோ அப்படின்ட்டாரான். இன்னும் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வாங்க உங்கள் தலையில் கையை வைக்கிறேன் அப்படின்னாரான். டேய் வரங்கொத்த எனக்கு தெரிச்சுனான்ட்டு. அந்த மாதிரி இன்ஃபோசிஸ்னு ஒரு நிறுவனங்குது. அந்த நிறுவனம் தான் இந்திய அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியே இது பண்ணுது. ஜிஎஸ்டிக்கு உண்டான சாஃப்ட்வேரு எல்லாம் பண்ணி கொடுத்தது அந்த இன்ஃபோசிஸ். அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு 32,000 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சிவன் கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி இது வந்து எப்படி ஒரு நிறுவனத்துக்கு திடீர்னு போய் 32,000 கோடி இல்லைங்களா? அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், இது 7 வருஷமாக நடக்குது இல்லை, அப்போவே கேட்டிருக்கணும் இல்லை, இப்போ 2018 கேட்டிருக்கணும், 19 கேட்டிருக்கணும் இல்லை, திடீர்னு இப்போ வந்து ஒரு 32,000 கோடினா இப்போ ஒரு ஷாக்கிங்காக இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு நம்ம நாட்டு மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து குறைக்கும். அதுதான் இப்போ நடக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பங்குச்சந்தையில் பங்குகளை வித்துட்டு வெளியே போயின்னு இருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ட்ரெண்ட் சார்? வெளிநாட்டு முதலீடு கிடைக்காம வெறும் இந்திய முதலீடே மட்டும் இருக்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ட்ரெண்ட் சார்? கண்டிப்பாக. ஏன்னா நமது வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, நமக்கு வந்து கேபிட்டல் கிடையாது. நமக்கு கேபிட்டல் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாகணும். நம்ம கையில் இருக்கிற கேபிட்டல் வந்து பத்தாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு கண்டிப்பான வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு தான். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறதும் தப்பு, இந்தியர்கள் உள்ளே வர்றதும் தப்பு. சேமிப்பு மூலமாக வந்தால் சரி, வேற எங்கேயோ இருக்கிற ஒரு பிஸ்னஸை நிறுத்திட்டு அது வர்றது வந்து தப்பு. ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இந்த மாதிரியான ஆபத்தான ட்ரெண்டை வந்து தடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சில திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டோட இந்த ட்ரெண்ட் சரியாகும் சார்? அதாவதுங்க, நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, சில செய்திகள்லாம் படித்தது தான். காமராஜர் இருந்தப்போ நான்லாம் இல்லை. சில அரசு அதிகாரிகள்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்லுவாராம், இல்லை இது வந்து மக்களுக்கு நல்லது கிடையாது, இது சரி வராது அப்படின்னு சொல்லுவாராம். அரசாங்க அதிகாரிகள் வந்து சரி நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்ததுன்னா நமக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் அரசியல்வாதிகள் அவங்க வந்து மக்கள் பிரதிநிதிகள். அவங்க தான் வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது இல்லை இது தப்பு, குடியிருக்கிற வீட்டை ஒருத்தன் எவ்வளோ கஷ்டம் வந்தால் விற்பான், அவங்க கையில் போய் நம்ம போய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வாங்கலாமா இல்லையா? ஒரு பெண்மணி எப்படி வந்து தங்கத்தை விற்கிறது ஒத்துப்பா? அவள் ஏதோ ரொம்ப கஷ்டம் இருந்தால் தானே விற்பாங்க, அவங்க கிட்ட போய் வாங்கலாமா? ஓரளவுக்கு. அதாவது நான் இதுக்காக வந்து டேக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் 2 வீடு வச்சுருக்கிறாரு, அவர் ஒரு வீட்டை விற்றாருன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தன் குடியிருக்கிற வீட்டை விற்கிறான்னாக்கா அவன் கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் விற்கிறான். ஸோ இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி என்ன பண்ணார், இதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டிங்கன்னா காசு டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வந்துடும் அப்படின்னாரு. ஆனால் இது ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க தான் சரி தப்பு இல்லை நம்ம வாங்கலாம், ஆனால் ஒரு வீட்டுக்கு வாங்க வேணாம், 2வது வீடு 3வது வீடு வச்சுக்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம். அதே போல் தங்கம் வந்து ஒரு 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 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறவங்க வந்து கஷ்டத்துக்காக விற்கிறவங்க, 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறவங்க கஷ்டத்துக்காக விற்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு இது பண்ண. ஸோ அதுமாதிரி சரி நீங்கள் வந்து இப்போ பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க. முதல் 1.25 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் டேக்ஸ். அதே போல் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக, ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, கஷ்டத்துக்காக போய் ஒரு மூக்குத்தையும் கம்மலையும் விற்கிறாங்கன்னா அதுக்கு போய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடக்கூடாது. அப்போ அதுக்கு அவங்க அந்த மாதிரி கொண்டு வரலாம். நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் விற்றீங்கனாக்கா டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே வந்து தான் டேக்ஸு. ஏதோ ஒரு கணக்கு, ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லாப் மாதிரி, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த பிஜேபி அரசாங்கம்னா எல்லாத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணுங்க. நீங்கள் 1 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு 12 காசு அல்லது 20 காசு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக அதிருப்தி இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் ஸ்ட்ராங் பிஜேபி சப்போர்ட்டர்ஸே இப்போ நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. பங்குச்சந்தைக்கு இளைஞர்கள் அதிக அளவில் இப்போ வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னால் என்ன சார் இருக்கும்? இல்லை, பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து முதலீடு, இன்னொன்று வர்த்தகம். முதலீட்டுக்கு யாரும் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு டிஸ்டர்பிங்கான ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வர்த்தகத்துக்கு நிறைய பேர் வராங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அங்கே இல்லை.
நமக்கு வேலைவாய்ப்பு இல்லையே, அதில் நம்ம வர்த்தகத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஆசையில் வராங்க. அது வந்து ஒரு செபியனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90-95% பேர் வந்து நஷ்டம்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா வந்து, ஒரு அரசாங்கம் வந்து வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கணும். இளைஞர்களை பங்குச்சந்தையை நோக்கி ஈர்க்கிறது தப்பு. முதலீட்டுக்கு ஈர்க்கலாம் தப்பு இல்லை. ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் இப்போ வரவங்க வந்து பங்குச்சந்தையில் முதலீட்டாளராக வரல, வர்த்தகர்களாக தான் வராங்க. அவங்க வந்து பங்குச்சந்தையை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரத்தை இயக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது வந்து ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வருது. அந்த நிலையான வருமானத்தில் செலவு போக சேமிப்பு இருக்குதுன்னா, அந்த சேமிப்பு தான் பங்குச்சந்தைக்கு வரணும். இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இளைஞர்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு வேலை இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க, நாங்கள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறேன் அப்படிலாம் வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து தவறு. ஸோ இது வந்து அதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அது கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இளைஞர்கள் நிறைய பேர் பங்குச்சந்தைக்கு வராங்க, அது நல்லதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு சரியான அவங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைச்சா அவங்க இங்கே வரமாட்டாங்க. ஸோ இது எதை காமிக்குதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, அதை தான் வந்து இது காமிக்குது. ஸோ உங்கள் இன்டர்வியூஸ் பார்த்த இளைஞர்கள்லாம் ஓகே நம்மளும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போகணும் அப்படின்னா நம்மளும் பிஆர் சுந்தர் சார் மாதிரி விஜய் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ பிஆர் சுந்தர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, எம்ஜிஆர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்தார். அவர் சொந்தமாக தயாரித்தார், நாடோடி மன்னன் அப்படின்னு அந்த படத்தோட பேர். அவர் பெரும் பணம் செலவு பண்ணியிருந்தார். அப்போ நண்பர்கள்கிட்ட சொல்லின்னு இருந்தார், நாடோடி மன்னன்னு நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் நல்லா போச்சுன்னா நான் மன்னன், அந்த படம் சரியாக போகலன்னா நான் நாடோடி அப்படின்னு சொன்னார். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக வந்து ஒரு மனோதத்துவ ரீதியாக சொல்கிறேன், எப்போ ரிஸ்க் எடுக்கணுமோ அப்போ மக்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாதோ அப்போ தான் ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் நல்ல சம்பளம் வாங்குறீங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ளே வந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் லாஸ் ஆனாலும் அந்த லாஸை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு நல்ல வருமானம் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது, நமக்கு தான் நல்ல வருமானம் வருது, நம்ம எதுக்கு போய் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறது அப்படின்னு வரமாட்டிங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ நம்ம வருமானம் இல்லையே, அப்போ பங்குச்சந்தையில் போனால் எதனா வருமானம் கிடைக்குமே அப்படின்னு வருவாங்க. ஆனால் அப்போது ஏதாவது லாஸ் வந்ததுனால அது தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையாது. ஸோ முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பிஆர் சுந்தர் வந்து விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு 60 வயசில் தான் வாங்கினார், 20 வயசில் வாங்கலை. ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடலில் பார்த்திங்கன்னா ஐஸ் மேலே தெரியும், ஆனால் மேலே தெரிகிற ஐஸ் 10 அடினா அது கீழே இருக்கிற ஐஸ் 100 அடி இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி ஒரு என்னுடைய சேமிப்பு அதிகமாக்கினேன். ஸோ நான் வந்து அடிப்படையில் ஒரு ஆசிரியராக இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வட இந்தியா போய் அங்கே வாங்குகிற சம்பளமும் பத்தலைன்ட்டு அங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் நான் அங்கே ஆசிரியராக இருந்து தேவையான அளவு கேபிட்டல் என் கையில் வந்தது. அதுக்கு அப்புறம் தான் நான் பங்குச்சந்தையில் நுழைஞ்சேன். ஏன்னா 25 ஆண்டு காலம் நான் வந்து வேலை செஞ்சு அதுக்கு உண்டான கேபிட்டலை நான் ரெடி பண்ணி, அப்போது அந்த கேபிட்டலை வச்சு அதில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வசதி நமக்கு இருந்தது. ஸோ அதனால் பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, த பிக்கெஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். டெஃபினட்டாக ரிஸ்க் எடுங்க, ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறாங்க, சார் நான் வந்து கடன் வாங்கி முதலீடு பண்ணலாமா? இப்போ நான் என்னுடைய பணத்தை நான் முதலீடு பண்ணும்போது ஏதோ லாஸ் ஆச்சுன்னா ஒரு 2 நாள் தூக்கம் வராது, 3ஆவது நாள் சரியாக போயிடும். ஆனால் கடன் வாங்கி முதலீடு பண்ணோம்னா நாளைக்கு பின்னைக்கு அந்த கடன் நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல சம்பளம் வருது, நல்ல சேமிப்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த சேமிப்பு வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால், இப்போது நம்ம எல்லா இளைஞர்களையும் வந்து ஒரே இதில் சொல்ல முடியாது. இப்போ என் பையன் இருக்கிறான், அவனும் இளைஞன் தான். நான் சொல்லி நீ ரிஸ்க் எடுப்பா, ஏன்னா நாளைக்கு இப்போ நீங்கள் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், ஸோ நான் ஒரு பேக்கப் சப்போர்ட் உனக்கு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பங்குச்சந்தையில் வந்து ஏதோ நஷ்டம் அடைஞ்சதுனால் உங்கள் பெற்றோர்கள் உங்களை பாதுகாக்கிறது இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் வந்து
நீங்கள் தான் வந்து குடும்பத்தையே காப்பாற்றணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறது தப்பு. ஸோ த பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி டேக்கிங் எ கால்குலேட்டட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப். யூ கேன் நாட் டேக் அன்டியூ ரிஸ்க். ஸோ இதுதான் இளைஞர்களுக்கு என்னுடைய அறிவுரை. இப்போ மாதம் செலவெல்லாம் போக என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இதை நான் என்ன மாதிரி முதலீடு பண்ணால் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் சார்? அதாவதுங்க, நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை வந்து 2 வகையாக முதலீடு பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்கில் எப்படி போடுறீங்க, அதுவும் முதலீடு தான். அதில் ரிஸ்க்கு கிடையாது, ஆனால் ரிட்டர்ன் வந்து குறைவாக வரும். பங்குச்சந்தை, தங்கம், அதெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க. அதில் ரிஸ்க் இருக்குது, ரீவார்டும் இருக்குது. லாபம் அதிகமாகவும் வரலாம், நஷ்டமும் வரலாம், விலையும் குறையலாம். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒரு வயசு அதிகமாக நம்ம வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதிகமாக போடணும், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைவாக போடணும். இப்போ என்ன ஆகும், இப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆகுது அப்படின்னா நான் வந்து ஒரு 60% நான் வந்து ஃபிக்ஸ்டில் தான் போடணும், ஒரு 40% தான் நான் ஈக்விட்டியில் போடணும். புரியுங்களா? இப்போ உங்கள் வயசு வந்து 25ன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது நீங்கள் 25 ரூபாய் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டில் போடணும், 75 ரூபாய் நீங்கள் வந்து பங்குச்சந்தையிலையோ கோல்டுலையோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக்கான கேள்வி, ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குனாக்கா அந்த ஒருத்தர் யார், அவர் 20 வயசா 60 வயசா அப்படின்றது மாறுபடுது. வயசு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம், ஆனால் வயசு அதிகமாகும்போது ரிஸ்க்கு குறைவாக தான் எடுக்கணும். ஸோ 100 மைனஸ் யுவர் ஏஜ், 100 மைனஸ் யுவர் ஏஜ் தான் நம்மளோட. அதை வந்து ஈக்விட்டியில் போடலாம், ஈக்விட்டி. மீதியை வந்து நீங்கள் வந்து டெப்ட்டில் போடணும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை வீழ்ந்ததற்கான காரணங்கள் மற்றும் உலக பங்குச்சந்தைகள் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் எங்ககிட்ட விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.